வந்தார். நாங்கள் வரணும் எங்கள் வீட்டு பசங்களாம் சொல்லி தான் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம். அவர் வந்துட்டார், எங்களுக்கு சந்தோஷம்தான். என்ன உங்கள் பணமும் எனக்கு வேணாம், என் பணம் உங்களுக்கு கொடுமா, கரெக்டாக நான் ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி நடத்தினா சரி. எங்கள் வீட்டு பக்கம் எங்களுக்கு அந்த ரொம்ப நாளாக 50 வருஷக்கிட்ட எங்களுக்கு ஒரு கலெக்டரில் கூட போயிட்டோம் நாங்கள். அந்த மரத்தை எடுத்து எங்களுக்கு சிமெண்ட் ரோடு கொடுத்தா போதும், குரோம்பேட் நியூ காலனி. அதனால தான் நாங்கள் முக்கியமாக போட்டது. வந்து கேட்டாங்க, திரும்பி பாருங்கள் எங்கள் மரம் எப்படி எங்களுக்கு கொடுக்குது. யாருன்னா உடம்பு சரியில்லைனா கூட தூக்கி வந்து ரோட்டில் தான் நாங்கள் ஏற்றணும். அது ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாருன்னா அடுத்த தடவையும் அவர் தான். நாங்கள் எங்கள் வயசு இருக்கிறவரெல்லாம் அவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்படியே வேணாம் அப்படியே வேணாம், ஆட்சி மாறி புது ஆட்சி வரட்டோன்னு அமைச்சது. நாங்கள் இந்த ஆட்சி வந்து செய்யலை, அந்த ஆட்சி வந்து எங்களுக்கு செய்யலை. அதனால் ஒரு மாறுதல் நாங்கள் போட்டோம். அந்த மரத்தை எடுத்து கொடுத்துட்டு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க வீட்டாண்ட வந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு இது போத்திட்டு ஆளுக்கு ஒரு விசில் கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் போட்டோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி வந்தது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் சொன்னதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா போதும். நியூ காலனி குரோம்பேட். நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏமாந்து ஓட்டு போட்டோம், அவ்வளோதான். ஏமாந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க. என்ன காரணம்னா என்ன ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? அது ஒன்றுமே கிடையாது. சொன்னது எதுவுமே நிறைவேற்றலையே. என்ன நிறைவேற்றலைங்கிறீங்கன்னா 15 நாள் தான் 15 நாள் தான் ஆகிக்குது. அது ஓகே, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்க்கறது கரண்ட் கட்டு, தண்ணி வரல, ஏகப்பட்ட குறைபடி தான். சரி, அது இந்த போல் ஆட்சி நாங்கள் இது வரைக்கும் பார்த்து கிடையாது. சரி, ஃபஸ்ட் டைம் சான்ஸ் கொடுத்தது, அதை யூஸ் பண்ணியே நல்லது. இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இல்லை என்ன எதிர்பார்த்தீங்க? இப்போ வந்து 10-15 நாளுக்கு கரண்ட் கட்டுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறீங்களாண்ணா? சாதாரணமாக வந்து டிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து கரண்ட் கட்டினா அந்த அமைச்சரை கேட்பாங்க, அந்த இலாக்கா ஏஏ கேட்பாங்க, டிஏ கேட்பாங்க. இங்கே ஒன்றுமே தெரியலையே, யாரை போய் கேட்குறதுன்னு தெரியலையே, யாரை கேட்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஒன்றுமே தெரியல, யார் தான் இருக்கிறாங்கன்னே தெரில. எங்களை தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பார்க்க போனால் டிஎம்கே ஆட்சி தான் அந்தனுக்குதுன்னு தெரிஞ்சுது. ஓகே, நன்றிண்ணா. ஓகே. எங்கேயாவது தப்பு நடந்தால் இதுக்கு காரணம் விஜய் தான், விஜய்க்கு வந்து அரசியல் பண்ண தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்பதான் வந்திருக்காரு, பார்க்கலாம் இனிமே தெரியும் அவருக்கு. ஆனால் இப்போ இல்லை ஊரில் ஒரு பெண் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டா கூட அதுக்கு விஜய் தான் காரணம், டிவிக்கு அதாவது விஜய்க்கு ஆட்சி பண்ண தெரில, அவர் ஒரு நடிகர் அதனால அரசியல் பண்ண தெரிலங்கிறாங்களே. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்பதானே வந்திருக்கிறாரு, இனிமேல் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுப்பார். போட்டோம் ஒரு 3 மாசம் போட்டோம். இப்போ அப்படிதான் இருக்கும். 3 மாசம் போட்டோம், அப்புறம் அவரு தெரிஞ்சிருவாரு பாரு. அவரு தான் இனிமேல் ராஜாவே. ஆமா. சரி, நீங்கள் இப்போ தொடங்கியிருக்காரு, இதுக்கப்புறம் போகுதா தெரியும் அரசியல். ஆனால் எங்கே எந்த தப்பு நடந்தாலும் அது காரணம் டிவிக்கேவும் விஜயம் தான் சொல்கிறாங்க. பொதுமக்கள் செய்கிற தப்புக்கு டிவிக்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் இந்த பீச்சில் தானாக வந்தாங்க, அது பேரண்ட்ஸோட தப்பு, குழந்தை சரியாக பார்த்துக்க முடியல, அதனால் டிவிக்கு கட்சி என்ன பண்ண போகுது? டிவிக்கு கட்சியில் ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல. பாதுகாப்புனா பீச்சில் போலீஸ் தான் நடமாடுறாங்க, போலீஸ் சொல்கிறது நம்ம கேட்டால் தானே, நம்ம யாரும் கேட்க மாட்டேங்கிறோமே. சாதாரணமாக வந்து இப்போ போலீஸ் பூரா பாதுகாப்பில் தான் இருக்காங்க பீச்சில். அவங்களால எந்த ஒரு பராமரிப்பும் பண்ண முடியல. பராமரிப்பு பண்ணால் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களே, மக்கள் கேட்டால் தானே அதை அவங்க எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம பிள்ளைங்க நம்ம கூட்டு வரோம், கரெக்டாக கூட்டு போனால் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லையே. ஆட்சி பாதுகாப்பு கொடுக்க முடியல, சினிமா நடிகர்னால அவர் கரெக்டாக அரசியல் தெரியல. கிடையாது, அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கற்றுக்கலாம். சினிமா நடிகர்ன்றதுலாம் சினிமாவில் பார்த்துட்டு தான் அரசியலே நடக்குதுங்க. அப்புறம் அரசியல் சினிமாவை முன்னா போகுது. இதுக்கு எல்லாத்தையும் டிவிக்கே விஜய் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாமே தவறு தான், சரியில்லை, எதுவுமே கிடையாது. ஆட்சி எப்படி இருக்குண்ணா? ஆட்சி சூப்பர். அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? டிவிக்கோட ரசிகர் அவர், விஜயோட நற்பணி மன்றத்தில் தலைவராகிறாரு. அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? நீங்கள் சொல்லுங்கண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைண்ணா, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எல்லாமே. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இது தற்செயலாக நடந்துச்சு, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சிங்களா, இதெல்லாம் வந்து தற்செயலாக நடந்தது. இதுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சொல்லிக்கலாம், நம்ம மக்கள் தான் சொல்லி. யாருக்கு சொல்லுவாங்கன்னா இப்போ எதிர்கட்சி சொல்லுவாங்க, இல்லை அவ பேர் உண்டாகணும்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நம்மளுக்கும் மனசாட்சிக்குது, அவ்வளோதான். சரி, ஏதோ புதுசாக வந்துக்கிறாரா, ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறோமா, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்னப்பா 10-15 நாள்லேயே இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு சிறுமிகள் மீது இது பண்ணுறாங்க, பாலியல் வன்கொடுமை நடக்குது. 25 நாள்லேயே டிவிக்கு வெட்டம் போட்டு காட்டாங்க. இதனால தான் ஒரு நடிகர் கையில் ஆட்சியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது திமுக. இது வந்து சம்பவம் வந்து அதை தான் நான் சொன்னேன் முதல்ல. எதிர்பார்க்க எங்கே நடக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியெல்லாம் நடக்கலீங்களா? அது என்னென்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும். இது மேலே குறைக்கலாம் சம்பவம். அதான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஏதோ சட்டம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஏதோ பேசிக்கிறாங்க தலைமை செயலகத்தில். ஆமாம், இப்போ வந்து ஒரு இந்த விளாத்தி குளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க, டபுள் மரண தண்டனை. இதெல்லாம் வரவேற்க தக்க தானே, பார்க்கலாம். நன்றிண்ணா. நல்லாதான் இருக்கும். இப்போ இங்கே அங்கங்கே இந்த குற்றங்கள்லாம் நடக்குது இல்லை, அதுக்கெல்லாம் விஜய் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்திருக்காரு அவர். ஆக்சுவலி சொல்ல போனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியாது, உடனே எதுவும் தான் பண்ண முடியாது. ஆட்சின்றது அவங்க பண்ணுறது தான். இப்போ தான் ஒரு ஸ்டெப்பாக மாற்றி பண்ணிகிட்டு இருக்காரு.
இனிமேல் நடக்க போகிறதாலும் சரி நடந்தாலும் சரி இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவரோட கையில் அது மாறும். இதுதான் நடக்கும். உண்மையாக ஆட்சி நல்லா இருக்கும் அவருக்கு. ஆட்சி நல்லா இருக்கு. கண்டிப்பாக. நன்றிண்ணா. அவரோட அரசியல் எப்படி இருக்குண்ணா? அவர் அரசியல் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் வந்து நல்லா ஆட்சி பண்ண தெரிலன்னு இந்த கட்சிகள்லாம் எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க, எப்படி அதை பார்க்குறீங்க? வைக்க தான் செய்வாங்க. நல்லா இருக்குங்களாண்ணா? சிறப்பாக தான் இருக்குது. எல்லாம் இப்போ தானே வந்திருக்கிற, வந்தவொடனே சில எல்லா விஷயம் செஞ்சிட முடியாது, எதுவுமே பண்ணிட முடியாது. போக போக தான் ஆனால் ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களேண்ணா. கவுழ்ந்துருன்னு சொல்கிறது யார்? திமுக சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறது தானே. ஆனால் ஆட்சி பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களாண்ணா? ஆ? நல்லா பண்ணுறாருங்களா? நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் யார் என்ன பண்ணுற அப்படின்றது. ஒரு நிமிஷம் தான் பேசுகிறேன். ஓகே. ஆ. ஸோ நாங்கள் நினச்சோம் அவர் தான் வரணும். ஆ. ஸோ ஓகே, அவங்க வந்தால் நல்லது தான். இல்லை இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் அந்த மாதிரி அங்கங்கே வெட்டி கொள்வது இந்த மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் அவரு சொல்ல முடியாது. இது ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு. இவர் வரதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஸோ அவர் வந்துருனால தான் அவரு மேலே சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்திருக்காரு, பார்க்கலாம் அவர் எப்படி ஆட்சி இது பண்ணுறாரு. ஆனால் இது காரணங்கள்லாம் விஜய் தான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் நம்ம பொய் சார், இதெல்லாம் பொய். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆட்சி பரவாயில்லைங்களா? ஓகே, எங்களுக்கு ஓகே சார். விஜய் அவரோட அரசியல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும், நல்லா நடத்துவாருன்னு சொல்லி தான் ஆனால் ஒரு நடிகர் கையில் கொடுத்ததுனால தான் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படியே அப்படிலாம் எதுவும் இல்லை. முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. எவ்வளோ நாள் இன்னும் கொடுத்தா இந்த இந்த குற்றங்கள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 6 monthsல அவர் இது பண்ணிடுவார். விஜய் எல்லாம் நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. நன்றி. துறையில் இருக்கிறதுனால அவர் வந்து நடிகராகவே பார்க்குறாங்க. ஆனால் அவர் முதலமைச்சராக வந்ததுலேருந்து இந்த மாற்றம் என்னன்னா, முதல் இருந்ததை விட இப்போ ஏதோ தமிழகத்துக்கு ஏதோ ஒரு புது ஒரு நிகழ்ச்சி ஏதோ நடக்கிற மாதிரியோ, நமக்கு எதுவும் இப்போ இல்லாதது நம்ம இப்போ புதுசாக ஏதோ கிடைச்ச மாதிரியோ இருக்குது. ஆனால் அவர் ஆட்சி வந்து அவரை விட மக்கள் விரும்பி வச்சது இது, மக்கள் ஆட்சி இது. அதனால் அவர் அசைக்க முடியாது. எந்த கட்சி நினச்சாலும் அவங்க வைக்கல. அது இவர் நினைக்கிறத விட மக்கள் நினச்சிருக்காங்க அவர். அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவர் வரல. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. என்னன்னா மக்களுக்கு வந்து பணம் கொடுத்து அவர் வரல. அவராக வந்து சுயம்பா வந்தவர். அதனால வந்து யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நன்றிண்ணா. இப்போ பேசுறீங்களா? பேசுறீங்களாக்கா? பேசல மக்கள் சொல்லல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அவர் வந்து கட்சி எப்பயுமே சரி சிறப்பாக இருக்க ஒரு ஆட்சி. மக்களுக்கு வந்து எப்பயுமே அது பலன் அளிக்கும். இப்போன்னு இல்லை, அவர் இது இந்த 5 வருஷம் மட்டும் இல்லை, அது அப்படியே தொடரும். அது அப்புறம் போக போக தான் அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். நன்றிண்ணா. நீங்கள் சொல்லுங்க, விஜய் ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து இந்த ரொம்ப காரியங்களை சரியாக கையாளல, அவருக்கு ஆட்சி நிர்வாகம் தெரியல அப்படின்னா விமர்சனம் தானே வந்திருக்காரு. இனிமே பண்ணுவோம். நல்லா பண்ண நம்பிக்கை இருக்குங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. பண்ணுவாரு நான் நிச்சயம். குறிப்பாக விஜய் அரசியல் ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? இல்லை, பாதுகாப்புலாம் இருக்குது, சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருக்காங்க. ஆனால் அவர் நல்லா தான் ஆட்சி பண்ணுறாரு. மற்றவங்கள விட இப்போ எங்களுக்கு நிறையா எஜுகேஷன்லையும் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறையா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ திமுக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். விஜய் வந்ததுனால தான் இவ்வளவு. இல்லை, திமுக இருந்தால் நிறையா வந்து ஊழல் தான் செஞ்சுருப்பாங்களே தவிர நமக்கு எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. எப்படி அரசியல் அப்போ மட்டும் நமக்கு செஞ்சுட்டு அதை கடையில் காமிச்சிருப்பாங்க. அப்படி தான் பண்ணி இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் விஜய் கிடையாது. எப்படி சொல்கிறது, அது பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்களே. அதுக்கு கொஞ்சம் சட்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். என்ன தண்டனைகள் பெண்களுக்கு எதிரான என்ன தண்டனைகள்லாம் கொடுத்தா இன்னும் இந்த குற்றங்கள்லாம் குறையும் நினைக்கிறீங்க? தண்டனைன்னு வரப்போ வந்து எல்லாம் தூக்கில் போடுறது அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா குறையும். தேங்க்ஸ் ராமாப்பா. வந்து நம்ம போனால் தான் நமக்கு சோசியலில் நமக்கு வந்து இது சரிங்களா. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்க நம்ம எல்லாருமே சும்மா வீட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். சரிண்ணா. ஆனால் வந்து நம்ம தமிழ்காரங்க அங்கங்கே குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு. இல்லைண்ணா, அப்படி கிடையாதுண்ணா. வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க, நைட்டுக்கு வந்து தான் குடிப்பாங்க. தமிழருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ கொடுப்பாங்க. நன்றி ப்ரோ. சரிண்ணா. பார்க்குறீங்க வெல்கம் தான். என் கனடா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அவர் ஓட்டு உரிமை இருந்தால் அவங்களும் தான் போட்டிருப்பாங்கல்ல. தேங்க்ஸ் ப்ரோ.